வணக்கம் அவர்களே. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிதன்யா பொண்ணு செத்துருச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான். அந்த பொண்ணு செத்தது உலகத்துக்கே தெரியும். அதில் எது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கார குடும்பத்தை தான் சொல்கிறாங்க. அந்த கணவனோட குடும்பம் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அவங்க அப்பாவும் அம்மாவோட குடும்பத்தினால தான் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத்து இருக்கணுமே. ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்சதுனால தான் அந்த பொண்ணு சம்மதிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு துன்பம் வரும்போது அந்த வேதனையை வந்து பேரண்ட் கிட்ட சொல்லுது. அப்போ அவங்களும் அவங்க ஏதோ ஏற்றுக்கலை சகிச்சு வாழுன்ற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுக்கு பெரிய ஏமாற்றம் எதுனா, கணவன் கொடுக்குற டார்ச்சரும் மாமியார் கொடுக்குற டார்ச்சரும் கிடையாது. அந்த அப்பா அம்மா சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவள் கழுத்தை நீட்டி அது ஃபெயிலியர் ஆகுது பாருங்க. நம்ம பெத்த தாய் தகப்பன் பார்த்து வைக்கிற வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு கொடூரமா, இந்த அளவுக்கு ஒரு தோல்வியில் முடியுதுன்னு அவள் அந்த இடத்துல தோற்று போகிறான். அந்த ஒரு வெறுப்பும் அந்த ஒரு வாழ்க்கை விரக்தி தான் அவளை வந்து மரணத்து வரணும் கொண்டு போகுது. அவர் புருஷனே டார்ச்சர் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு மனசில் என்ன தோணி தனியாக போய் அப்பா அம்மா வீட்டில் இருந்திருக்கலாம்னு தோணி இருக்கும். ஆனால் அப்பா அம்மாவோட எண்ணம் அப்படி இல்லை. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவங்க கூட வாழட்டோன்ற எண்ணத்தில் அவங்க கட்டி கொடுத்தது கடமை முடிஞ்சுதுன்ற ஒரு பேரானந்தத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்விளைவை அந்த பொண்ணு காலத்துக்கும் அனுபவிச்சிருக்கணும். இதற்கிடையில் அவளுக்கு குழந்தை இல்லை. அது பெரிய அட்வான்டேஜ் தான். அவள் குழந்தை இருக்கும்போது இறந்துருந்தா அந்த குழந்தைக்காக அவள் இன்னும் பாடுகளை அனுபவிச்சிருக்கணும். அவள் குழந்தை இல்லாத போதே, குழந்தை உருவாகும் முன்னாடியே அவள் இறந்தது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி குழந்தையும் பெற்று எடுத்துட்டு அந்த கணவன் வீட்டு குடும்பத்தாலும் நிராகரிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் வாழற வாழ்க்கை இருக்கே, அது நரகமா இருக்கும். அந்த குழந்தையும் காப்பாற்ற முடியாம, அந்த டார்ச்சரையும் அனுபவிக்க முடியாம, அவங்க சாகவும் முடியாம வாழவும் முடியாம பல பெண்கள் போராடியே சாவாங்க. அதெல்லாம் இந்த பெற்றோர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம பொண்ணு ஒரு சாப்பாடு சாப்பிடுதாங்க கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாத குடும்பம் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ பொண்ணுங்க பரிதவிக்கிறாங்க. ஒரு 4-5 பொண்ணுங்க பிறந்த குடும்பத்தெல்லாம் ஒண்ணு நல்லா இருந்துச்சுன்னா போதும், அதோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 பொண்ணு அந்த இன்னொரு பொண்ணு 4 பொண்ணு நல்லா இருந்தா 5 பொண்ணு நல்லா இருந்தாலும் கவனிக்க போனா ஆள் இல்லாத குடும்பம் நிறைய இருக்கு. ஒரு பொண்ணை பற்றி மட்டும் கவலைப்படுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த ஒரு பொண்ணு போய் சேர்ந்ததான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவளோட துன்பம், அவளுக்கு அந்த வலி வேதனை பெற்றோர்கிட்டையும் போனாலும் அது சமாதானம் கிடைக்காது. இதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்று அதை கட்டி வச்சு மாரடிக்கணும். அதனால அவன் என்ன பண்ணிட்டா, இப்பயே குழந்தைங்க வரத்துக்குள்ளே நம்ம முடிவை தேடிக்கணும்னு கரெக்டான முடிவு எடுத்திருக்கா. அந்த மாதிரி முடிவு எடுக்கதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். நிறைய பொண்ணுங்க குழந்தைங்களை பெற்று வச்சுக்கணும் அவஸ்தைப்படுறதை விட குழந்தை பெக்காமலே இதே முடிவுக்கு வந்தது ரொம்ப சரிதான். மன்னிச்சிருங்க, ஏன்னா தவறு பேசலாம், மன்னிச்சிருங்க நண்பர்களே.